டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல வலிகள் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் முழுவதுமே வலி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறது, செர்விக்கல் பெயின், இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நிறைய பேருக்கு வலி இருக்கும். ஸ்பெஷலா பார்த்தோம்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்றவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க, ஸோ அதிகமான நேரம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னாலும் இந்த பெயின் நமக்கு இருக்கும். ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க பைக்ல, ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதிகமா நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிற ஒர்க்கு, இல்ல அதிகமா குக் பண்றாங்க இல்லையா, அதிகமாக சமையல் வேலை செய்பவர்கள், வீட்டுல அதிகமான ஒர்க்கு, இல்ல வெயிட் லிஃப்ட் பண்ற வேலைகள், இந்த மாதிரி ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கும் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த செர்விக்கல் பெயின் அப்படின்னு சொல்லும்போது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுறது, முதுகு தண்டுவடத்துல கழுத்து எலும்புகள்ல தேய்மானம் ஏற்பட்டு இல்லை டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது நமக்கு வலி ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த தோள்பட்டை வலின்னு சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு நடக்குது. இந்த தோள்பட்டை வலியை வந்து என்னன்னா கழுத்துல இருந்து அப்படியே நமக்கு வந்து இந்த ட்ரெபீசியஸ் மசில்ஸ் சொல்லுவாங்க, அந்த மசில்ஸ் அப்படியே வலிச்சிட்டு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க இப்போ தோள்பட்டையில இருக்கக்கூடிய மூட்டுக்கள்ல வலி வந்து ஏற்படுது. ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கைகளை உயர்த்த முடியாது. ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல கையை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களால ரைஸ் பண்ண முடியாது. ஸோ சைட்ல வந்து ரைஸ் பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஓகே, மூவ்மெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம கையில வந்து பார்த்தோம்னா கையிலையும் நமக்கு முழங்கை பகுதியிலையும் ஃபோர்ஆர்ம்லயும் நமக்கு வந்து பெயின் வந்து பார்க்குறோம். எல்போ ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கு. இப்போ இந்த எல்போ ஜாயிண்ட்ல மெயினா வந்து பார்த்தோம்னா லேட்டரல் சைட்ல டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்போ ஜாயிண்டோட வெளிப்பக்கமாக பாயிண்டடா தொட்டாலே வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் என்னன்னா மேல் பகுதி கரெக்டா வந்து பார்த்தோம்னா ஷோல்டர் ஜாயிண்டோட மேல் பகுதியில கொஞ்சம் லைட்டா பேக் சைட்ல வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜாயிண்ட்ல பெயின் வர்றதுக்கு காரணம் என்ன, தோள்பட்டை வலி, கழுத்து வலிக்கு காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நம்ம ரொம்ப நேரம் நம்மளுடைய ஒர்க், ஸோ நம்மளுடைய வேலைனால ஆக்குபேஷன்னால வரக்கூடிய வலிகள் இருக்கு. அதே மாதிரி உடல்ல கால்சியம் லெவல் குறைபாடு இருந்தாலும் தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒரே பொசிஷன்லேயே உட்காந்து ஒர்க் பண்றதுனாலையும் தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிட்றது அவசியமான ஒன்று. அதே மாதிரி புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ கால்சியம், புரோட்டீன் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா ஜிங்க் மற்றும் மெக்னீசியம், ஸோ இதை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல நிறைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம உடலுக்கு தினம்தோறும் செயல்படக்கூடிய சில விஷயங்கள், அதாவது கால்சியமா இருக்கட்டும், மசில்ஸ், அதாவது மசில்ஸ் வந்து மாஸ் கரெக்டா இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும். ஸோ இந்த செர்விக்கல் பெயின் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கைகள்ல வந்து ஒரு மறுத்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஸோ மீடியல் சைட்லயோ இல்லை லேட்டரல் சைட்லயோ கைகள் மறுத்து போகும். ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் பட்சத்துல இந்த வலி ஏற்படுது. ஸோ தோள்பட்டையிலும் இந்த வலி ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எக்ஸ்டர்னலா நம்ம வந்து தொக்கன முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். மசாஜ் தெரப்பி, இப்போ இதுக்குன்னே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான தைல வகைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பிரண்டை தைலம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அஸ்வகந்தா தைலம் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு தைலத்துல ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டு லேசா ஹீட் பண்ணிட்டு கழுத்து மற்றும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துல நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது கழுத்து பகுதியில நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது வலி இருக்கு, மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல மாற்றம் தெரியும், வலி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்படி மசாஜ் பண்றதுக்கு அப்படின்னா சில வழிமுறைகள். ஸோ ஆயிலை வந்து நம்ம லேசா ஹீட் பண்ணிட்டு கழுத்துல இருந்து, அதாவது மேல நமக்குடைய ஸ்கல் போன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். அங்கிருந்து திரும்ப அகைன்
ஷோல்டர் ஜாயிண்ட்ல மசாஜ் பண்ணிட்டு நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட் ஜாயிண்ட்ல நல்ல ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ணணும். எல்போ ஜாயிண்ட்லயும் பெயின் இருந்தா அங்கேயும் மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம். இதுல வந்து கிழி ஓட்டடம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கிழி ஓட்டடம் அப்படின்னு சொல்றது சில வகையான மூலிகைகளை நம்ம வந்து காட்டன் துணியில வந்து போட்டு நல்லா கட்டிட்டு அதை வந்து நம்ம அந்த தைலத்துல ஒட்டடம் மாதிரி ஒத்தி ஒத்தி நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த ஹீட் படும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 7 to 10 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணாலே வலி குறையது நமக்கு நல்லாவே தெரியும். இதற்கு அடுத்தது நம்ம உணவு முறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இதுல முக்கியமாக கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில வகையான சுண்டல் வகைகள். ஸோ இதுல வந்து புரோட்டீனும் நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு மசில்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் கற்பம் மிக சிறந்த ஒரு மருந்து. இந்த சீந்தில் கற்பம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தோள்பட்டை வலி, கழுத்து வலி இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு இழுத்து பிடிச்சிருக்கக்கூடிய தன்மை இது வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்பொழுது நமக்கு நிறைய பலன்கள் உடல்ல நடக்க ஆரம்பிக்கும். கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இருந்ததுன்னா சீந்தில் கருப்பும் மிக சிறந்தது. இந்த சீந்தில் மூலிகையோடு இதுல வந்து கிராம்பு இருக்கும், வாய்விடங்கம், அக்ரஹாரம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்ததுதான். ஸோ இதை வந்து நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வாதம் குறைந்து கழுத்து மற்றும் தோள்பட்டை வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் தோள்பட்டை வலி இருந்தால் நம்ம எப்படி உணவுகள் மூலமாகவோ இல்ல மூலிகைகள் மூலமாகவோ சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.